நான் தான் உங்கள் வேலன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் மேலே ஓட்டுறது, ஸ்டீப் டிரைவிங் அப்படின்னு வந்து விஷயம் சொல்ல போகிறேன். பொதுவாக வந்து ஸ்டீப் வந்து 4 வெரைட்டியாக பிரிக்கலாம். அதாவது 0 to 10 டிகிரி ஸ்டீப்பு, 10 to 20 டிகிரி ஸ்டீப்பு, 20 to 30 டிகிரி ஸ்டீப்பு, 30 to 40 டிகிரி ஸ்டீப்பு, 4 வகையான ஸ்டீப் இருக்குது. ஸோ இந்த 0 to 10 டிகிரின்றது நார்மலாக ரோட்டில் சிக்னலில் நிற்கும் போதும் லைட்டாக கார் பின்னாடி போகும். ஸோ அது வந்து ஒரு 10 டிகிரி வரைக்கும் அப் டு 10 டிகிரி வரைக்கும் இருக்கும். 10 to 20ன்றது இந்த மாதிரி பிரிட்ஜஸ். ஸோ இதுலேருந்து போகிற இந்த ஸ்டீப் பார்த்திங்கன்னா ஒரு 20 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கும். மால்ஸ்லாம் போனீங்கன்னா 20 to 30 டிகிரி இருக்கும். ஹில்ஸ் போனீங்கன்னா 30 to 40 டிகிரி இருக்கும். இது 4மே டிஃப்ரெண்ட் வகையில் வந்து நம்ம காரை வந்து ஓட்டணும். இது எல்லாமே வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு சின்ன பிரிட்ஜிலே வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா, நம்பர் 1 வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆஃப் கிளச் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அந்த கிளச்சை வந்து நம்ம விடும்போதும் பொதுவாக ஃபஸ்ட்டில் கிளச்சை விட்டால் ஒரு 6 or 8 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். ஆனால் ஒரு 4 கிலோமீட்டரில் போகிற மாதிரி, ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி அந்த லெவலில் கிளச்சு வைக்கிறது தான் வந்து ஆஃப் கிளச்சு. ஸோ இந்த ஆஃப் கிளச்சை வந்து பொதுவாக ஃபஸ்ட்டு இது மாதிரி பிரிட்ஜில் நிற்கும் போது என்ன பண்ணேன்னா, ஸோ வந்து கிளச் எடுத்துறீங்க, ஃபஸ்ட் கியர் போடுறீங்க. இப்போ பிரேக் அப்படியில் தான் இருக்கும். பிரேக் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி தான் இருப்பீங்க. பிரேக் விட்டால் காரு பின்னாடி போகும். ஆனால் அந்த பிரேக்கை விடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் கியரில் லைட்டாக கிளச்சை விடணும். லைட்டாக கிளச்சை விட்டிங்கன்னா இந்த கார் லைட்டாக வைப்ரேஷன் ஆகும். இந்த வைப்ரேஷன் லெவலில் நீங்கள் ரொம்ப விட்டீங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிடும். லைட் வைப்ரேஷன் ஆகும். இந்த வைப்ரேஷனில் நீங்கள் பிரேக் விட்டால் கார் முன்னாடி போகும். பிரேக் அடித்தா நிற்கும், பிரேக் விட்டால் போகும், பிரேக் அடித்தா நிற்கும், பிரேக் விட்டால் போகும். இந்த மெத்தடை வந்து இந்த ஆஃப் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. ஆஃப் கிளச்சு இல்லை வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் ரொம்ப வைப்ரேஷன் ஆச்சுன்னா இன்ஜின் ஆஃப் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ லைட் வைப்ரேஷன்றது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வைப்ரேஷன் வச்சுருக்கேன். இப்போ கீழே காட்ட முடியாது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் அந்த கிளச்சை ஆஃப் கிளச் வச்சு புரிஞ்சுன்னு பண்ணால் போதும். ஸோ பிரேக் விட்டால் கார் போகும், பிரேக் வச்சா கார் நிற்கும். இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டீப்பாக இருந்தாலும், ஸ்டீப் மீன்ஸ் பிரிட்ஜில் எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் நீங்கள் மெதுவாக வண்டி ஈஸியாக மெதுவாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து 10 to 20 டிகிரி. பட் இந்த பேசிக் மெத்தட் வச்சு உலகத்தில் எங்கே வேணால் நீங்கள் ஒரு பிரிட்ஜஸ்லேயோ ஸ்டீப்லேயோ நீங்கள் ஓட்டலாம். இது பேசிக். இது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு மீன்ஸு 10 to 10 டிகிரியில் இருக்கிற ஸ்டீப்பில் பிரிட்ஜில் கற்றுக்கணும். இப்போது அடுத்து என்னென்னா 0 to 10 டிகிரி. அதாவது இது வந்து நம்ம பிரிட்ஜில் தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரேக் அடிச்சுக்கிறோம். பொதுவாக ரோட்டில் நிற்கும் போது அந்த பிரிட்ஜுக்கு தெரியாது நமக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஃபஸ்ட் கீப்பிட்டு கிளச்சை விடும், லைட்டாக பின்னாடி போவோம். அந்த பின்னாடி போகும்போது பேனிக் ஆகுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் பேனிக்கே ஆக வேணாம். ஸோ பாருங்க, நான் பிரேக்கை விடுறேன், கார் பின்னாடி போகுது, கிளச்சை லைட்டாக விட்டால் போதும். அதே தான் அந்த பாயிண்ட் 2, அந்த வைப்ரேஷன் 2 சொன்னேன் இல்லையா. ஸோ லைட்டாக மூவ் ஆகுதுல, அந்த பாயிண்ட் தான். நான் கிளச்சை அழுத்திட்டேன், பிரேக்கை விடுறேன், தெரியாமல் எனக்கு ஸ்டீப்புன்னு தெரியாது, பிரேக்கை விடுறேன், கார் பின்னாடி போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக கிளச்சை விட்டால் கார் போயிடும். ஸோ ஒரு பேனிக்கே ஆகாமல் எங்கன்னா அந்த ரோட்டில் ஜஸ்ட் லைட்டாக பேக்கில் போச்சுன்னா கூட இந்த செகண்ட் மெத்தட் பண்ணிக்கணும். இந்த செகண்ட் மெத்தட் வந்து 0 to 10 டிகிரி. அடுத்து வந்து 20 to 30 டிகிரி மால்ஸு. இந்த மால்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி கொஞ்சம் மேக்ஸ் தேவைப்படும். பட் அது நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த காரை வந்து வித்தவுட் பிரேக், வித்தவுட் ஆக்சிலேட்டர், ஒன்லி இந்த கிளச்சில் வந்து இந்த காரை வந்து ஹோல்டு பண்ணணும். நான் பாருங்கள், நான் பிரேக் அடிக்கலை. ஸோ நான் கிளச்சை விட்டால் கார் போகும், கிளச்சை எடுத்தனா பின்னாடி போகும். ஆனால் கிளச்சை நான் ஹோல்டு பண்ணுறேன், இந்த கார் நிற்குது. வெறும் கிளச்சில் காரை வந்து ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரேக் பண்ணுற வேலையை, இந்த கால் நம்ம இந்த ரைட் லெக்கு பிரேக் பண்ணுற வேலையை நமக்கு வந்து கிளச்சு பண்ணுது. ஸோ இந்த கிளச்சு வந்து ஹோல்டு பண்ணி இந்த காரை நிறுத்தும் போது ஆக்சிலேட், இது வந்து 3rd லெவல் ஆக்சுவலி. அதாவது பிரேக் இல்லாமல் காரை வந்து ஆஃப் கிளச்சில் நிறுத்த பழகிக்கணும். இப்படி பழகிட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் 4th லெவல் என்னென்னா, இந்த ஹீல்ஸில் ஓட்டும் போதும் நீங்கள் ஆக்ஸ் கொடுத்து வண்டியை மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 3rd லெவல் பண்ணாமல், இந்த 3rd லெவலில் நீங்கள் கற்றுக்காமல் உங்களால் மால்ஸ்லேயோ இல்லை ஒரு ஹில்ஸ்லேயோ ஓட்ட முடியாது. ஹில்ஸ்லன்றது ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சுன்னா, ஒரு 40 டிகிரி இருந்ததுன்னா சில கார்களை வந்து அந்த புல்லிங் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிளாக ஹேண்ட் பிரேக் போட்டுக்கணும், ஃபஸ்ட் கியர் போட்டுக்கணும், ஆஃப் கிளச் பண்ணணும். ஸோ பிரேக்கை விடுறீங்க, கார் வந்து ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது, ஆக்ஸ் கொடுக்குறீங்க, ஆக்ஸ் கொடுத்துக்குன்னு நம்ம இந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடணும். இப்படி பண்ணாக்கா ஹில்ஸில் ஓட்டிடலாம்.
ஸோ மொத்தம் 4 லெவலு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 லெவலில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எங்கேயாவது எம்டி ரோடில் லைட்டாக ஸ்டீப் இதில் இருக்கா ஒரு டிராஃபிக்கில் இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளச்சோட லெவலை கண்டுபிடிச்சி நம்ம ஈஸியாக எந்த ஒரு ஸ்டீப்லேயும் ஓட்ட முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.